வாங்க மாமா, வீடுலாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? வீடெல்லாம் சூப்பரா கட்டிக்கிற மாப்ள. என்ன ஒரு சின்ன குறை தான், சொல்லாம வேணாமான்னு யோசிக்கிறேன். இல்ல பரவாயில்ல மாமா, நீங்க சொல்லாதீங்க, போய் சாப்பிடுங்க. இல்ல மாப்ள, சொல்லனா எனக்கு சோறு இறங்காது. சரி சொல்லுங்க மாமா. வீடு நல்லா இருக்கு மாப்ள. இது அப்படியே தலைகீழே இருந்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு யோசிக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல மாமா, வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுல வெட்டியாவே இருந்தா பொழுது போறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம இந்த மாதிரி தான் ஏதாவது யோசிக்க தோணுமா மாப்ள? ஆமா, சும்மா ஜாலி சொன்ன மாமா, சில்லா விடுங்க, வரதா கேட்கணுமா? அப்புறம் மாப்ள, வீடு கட்டுறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு ஆச்சு? ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2500 ஆச்சு மாமா. என்ன மாப்ள சொல்ற? நான் 3000 முச்சு குத்துருப்பானே. மாமா, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3000 அதிகம் தானே மாமா? மாப்ள, நான் மொத்தமாவே 3000 முச்சு குத்துருப்பேன் மாப்ள. மொத்தமா 3000 முடிப்பியா? யோ, குச்செல்லாம் வச்சு காக்கா கூடு மாதிரி கட்டினாலே காசு ஆகுமையா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் கட்டுவான் மாப்ள, முன்னாடியே சொல்லியிருக்கலாம். ஏண்டா, அந்த தெரிஞ்சவனையும் கண்ணில் காட்ட மாட்டீங்க, தேவைப்படும் போது நீங்களும் கண்ணில் பட மாட்டீங்க. பந்தல போட்டு பாலை காய்ச்சினதுக்கு அப்புறம் இவளைக்கு பண்ணி கொடுத்துருப்பேன், அவளைக்கு பண்ணி கொடுத்துருப்பேன்றீங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது? டென்ஷன் ஆகுது, விடு மாப்ள. சரி, நம்ம ஏலா திரு குமார் இதை விட பெரிய வீடா கட்டிக்கிறானே மாப்ள. அவன் புறம்போக்கு நல்லா போய் பத்திரம் ரெடி பண்ணி கட்டிக்கிறான். நாமளும் அந்த மாதிரி கட்டுவோமா? தூங்கி இருக்கும்போது ஜேசி வச்சு தூக்கிட்டானா என்ன பண்றது? ஐயோ வேணாம் மாப்ள, நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். மாமா, இந்த பிரிட்ஜ் எங்க வாங்குனீங்க? எந்த பிரிட்ஜுப்பா? போரூர் பிரிட்ஜா, மாதவர பிரிட்ஜா? தோ இந்த பிரிட்ஜ் மாமா, பால் தோசை மாவுல வைப்பாங்களே. அது பிரிட்ஜுப்பா, தெரிஞ்சு என்ன பண்ண போற? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். சும்மா தான் பேசணும்னு கூடாது, புரிதா? சாப்பிட தானே வந்த? ஆமாமா. கவனு போய் சாப்பிடு போ. எதுக்கு மாப்ள அவனை திட்டுற? இல்ல மாமா, வந்ததுல இருந்து இது எவ்வளவு அது எவ்வளவு வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் கேட்டான். கேட்ட பொருளை திரும்ப வர கேட்டுங்கிறான். நொய்யின்னு விடு மாப்ள, சின்ன பையன் தெரியாம பேசிட்டான். அப்புறம் மாப்ள, வீடு மேல கம்பி விட்டு தானே கட்டிக்கிற? ஆமா மாமா. மாப்ள, கம்பியெல்லாம் நல்ல கம்பி தானே போட்டிருக்க? ஆமா, சூரியதேவ் டிஎம்டி கம்பி தான் மாமா போட்டேன். இவங்க 20 வருஷத்துக்கு மேல ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. தமிழ்நாடோட லார்ஜஸ்ட் அப்புறம் சவுத் இந்தியாவோட பிகஸ்ட் டிஎம்டி ஸ்டீல் மேனுஃபேக்சர்ல ஒருத்தங்க. 4 டெடிகேட்டட் லேபரேட்டரிஸ்ல குவாலிட்டி டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஐஐடி மெட்ராஸ் எக்ஸ்பர்ட் லீட் பண்ற R&D டீமோட சப்போர்ட்டும் இருக்கு. நாம கொடுக்குற காசுக்கு லாங் லாஸ்டிங்காவும் ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கும். சரி மாப்ள, அப்புறம் என்ன மாப்ள, லைட்லாம் குட்டி குட்டியா இருக்கு, நல்லா பெருசா போட வேண்டியதானே? மாமா, அது ஆம்பியன்ஸ் லைட் மாமா, அப்படிதான் மாமா இருக்கும். ஆம்புலன்ஸ் லைட்டா? நான் மாப்ள பிச்சைக்காரத்தனமா குட்டி குட்டியா போட்டு வச்சுக்கிறேன். ஆமா, கீழே ஒரு அவுட்டிங் பாருங்க. எங்க மாப்ள? மாமா, சேகர் பையன் நல்லா துருத்துருன்னு மாமா. யாராவது கீழே குஞ்சாலே முதல்ல குத்தி ஓடிடுறான் மாமா. அடிச்சதுனால பெரிய கையா இருக்கே மாப்ள. பையன் நல்லா வளர்ந்துடா மாமா. நீங்க பொங்கல் சூடாறதுக்குள்ள போய் சாப்பிடுங்க, நான் பாக்குறேன் போங்க. மாப்ள, வாங்க மாமா. போன் பண்ணிட்டு வரலாம் மாமா, இப்பதான் வீட்டுல இருந்து எல்லாரும் வெளியே போனாங்க. போன் பண்ணிட்டு தான் மாப்ள வந்தேன். வீட்டுல நீ இருப்பேன்னு சொன்னாங்க, அதான் ஒரு 8 பாத்துட்டு போலான்னு. ஏன் மாப்ள, மாமா உன்னை பார்க்க வரக்கூடாதா? ஐயோ, அப்படி இல்ல மாமா. சரி உடுப்பா, மாமா தப்பா எடுத்துக்கல. கொஞ்சம் குடிக்க தண்ணி ஏத்தணும்ப்பா. சரி மாமா. என்னங்க மாமா? அப்புறம் மாமா, இப்பதான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தேன். இப்போ தூங்கினாதான் நைட்டு திரும்ப இந்த வேலைக்கு போக முடியும். கொஞ்சம் என்னன்னு பாருங்க மாமா. அப்படியா மாப்ள? சரி, வேலைலாம் எப்படி போகுது? நான் மாமா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர மாதிரி கேக்குறீங்க. வாரம் தான் வரீங்க, அதே வேலை தான், அதே மாதிரி தான் போகுது. சின்ன வயசுல எப்ப மாமா வேலைக்கு போவேன்னு நீ என்ன கேப்ப, இப்ப நீயே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்ட மாமா. இன்னும் சரி விடு மாமா, இந்த ஜென்மம் உனக்கு இப்படிதான் ஆகி போயிடுச்சு. நான் தூங்குறேன் மாமா, வேலைக்கு போனோம். நீ என்னன்னு பாரு மாமா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை மாப்ள, என் பொண்ணை உனக்கு கட்டி வைக்கலான்னு இருந்தேன். என்ன பண்றது, பிறந்தது 2 பசங்களாயிடுச்சு. இருந்தாலும் இந்த காலத்துல அதெல்லாம் சகஜம் தானா? மாமா, என்ன மாமா தப்பு தப்பா பேசுங்கிற? சாரி மாப்ள, காலைல சாப்பிடல, ஏதோ கேர்ல பேசிட்டேன். சரி மாமா, நீ என்னன்னு பாரு, நான் தூங்குறேன். மாப்ள, இது தெரியாது உனக்கு, நேத்து சரியான சண்டை. மாமா வேட்டியை ஏத்தி கட்டினா என்ன ஆகும் தெரியும்ல? நீ ஜட்டி போல நான் படமா தெரியும். என்ன மாப்ள? ஒண்ணும் இல்ல மாமா, நீ சீக்கிரம் சொல்லு மாமா, தூங்கணும். அதான் மாப்ள, சரியான சண்டை. சரி, என்னன்னு வெளியே வந்து பார்த்தா நம்ம வீட்டு ஆடு 2 மாறி மாறி முட்டி இருக்குது. அதை பிரிச்சு விடுறதுக்குள்ள பெரும்பாடாயிடுச்சு மாப்ள. சரி மாமா, நீ என்னன்னு பாரு மாமா, நான் வேலைக்கு போனோம் மாமா. என்ன மாப்ள, நீ கண்ணுல தூசலா அடிக்கிற? சரி மாப்ள, அப்ப நான் கிளம்புறேன். சரி மாமா, பாத்து போங்க, நான் தூங்குறேன். என்ன மாப்ள, பெட்ஷீட்ல பூட்டி சென்ட்ல சூப்பரா போட்டுக்குது, எங்க வாங்கின? இல்ல மாமா, இது வேலைவாது. நானும் நாசுக்கா சொல்லிக்கிறேன், நீங்க காதல பேசுகிறேன். வயசுக்கு மரியாதை கொடுத்தா வாரம் வந்து தலை பண்றேன். உங்க பொண்ணுக்கு வெளியெல்லாம் மாப்பிள்ளை தெரியுங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்புறம் நாங்க வீட்டு உள்ளேவா தேடுவாங்க? இல்லங்க, உங்க பொண்ணும் என் பையனும் லவ் பண்றாங்க, அதான் பேசி முடிச்சிடலான்னு. என் பொண்ணும் சொன்னாங்க, கண்ட நாய்கெல்லாம் தர முடியாது, விசாரிச்சுட்டு தான் கொடுப்பேன்ட்டேன். என் பையனும் சொன்னாங்க, அந்த ஆளு லூசு மாதிரி பேசுவான், கம்மன் இருமான்ட்டு. ஆனா நீங்க நல்லா தெளிவா தான் பேசுறீங்க. என்ன தம்பி? சார் அப்படிலாம் இல்ல சார். ஏமா இப்படிலாம் பேசுற? அப்புறம் நான் வந்தாலும் கூட மயிர் மாதிரி பேசுறோம். சரி, காஃபி குடிங்க.
சார் காஃபி சூப்பரா இருக்கு சார். மஞ்சள் தண்ணி மாதிரி இதை அதை போய் நல்லா இருக்குதுன்ற வீட்டுல போட போட நொட்டாங்களா? என்னம்மா பேசுறீங்க புரியல. நாங்க பேசுற பாஷையே புரியலையே, எங்க லைஃப் எப்படி புரிஞ்சுன்னு நீங்க என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்றீங்க? ஓ இதையாம இப்ப சொல்ற? சாரிப்பா, நேத்து வடச்சனை பாத்துறேன், அதான் தெரியாம இரு இப்ப பேச்சு மாத்துறேன். பொண்ணு நல்ல அழகா லட்சணமா இருக்காளேங்க. அது என் பையங்க. என்னங்க சொல்றீங்க? பையனா? செட் ஆகுதுன்னா சேவ் பண்ணாதப்பா, கன்ஃபியூஸ் ஆகுதுல. இந்த காலத்து பசங்களே இப்படிதாங்க. சரி அது இருக்கட்டும். தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? பிஇ படிச்சிருக்கேன் சார். பிஇ. அப்பா வேலை இல்ல? ஆமா சார், வேலை தேடிட்டு இருக்கேன் சார். சீக்கிரமே கிடைச்சிடும் சார். சீக்கிரமே கிடைக்கிறதுக்கு அது என்ன ஊழையா? வேலைப்பா. உங்க பையன் எப்படிங்க என் பொண்ணை நல்லா பாத்துப்பா நான் நம்பருக்கு? உங்க பொண்டாட்டி வேணா ஒரு மாசம் அமுச்சு விடுங்க, எப்படி பாத்துப்போம் தெரியும். ஓ எந்திரிமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிறேன். லூஸ் மாதிரி பேசுங்க. தயவு செய்து அமைதியா இருமா. சார் 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 உட்காருங்க சார், பேசிக்கலாம் சார். ஏய் சீ வெளிய போடா. நான் சாவர வரைக்கும் என் பொண்ணு கிடையாதுடா. அப்பனா சாயடா. வாங்க மாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாப்பிள. வீட்டுல யாரும் இல்லையா? அதான் நாகரனே மாமா. இல்லப்பா, பெரியவங்க யாரும் இல்லையா? அப்ப நீ யாரு மாமா? பா, அம்மா அப்பா யாரும் இல்லையா? வெளியே போயிருக்காங்க மாமா. சொல்லுங்க என்ன விஷயம்? ஏன்பா, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு டீ காப்பி இல்லைன்னா தண்ணியாவது கண்ட காட்டினியாப்பா? தண்ணி கட்டுறது நீனா மாடா மாமா? மாப்பிள, யோ மூக்கு அப்படி வைக்காதயா, உண்மையிலே மாடு மாதிரி ஆகுற. மாப்பிள, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் உன் பேச்சே சரியில்லை. ஊர்ல இருந்து வந்த மாமன் இப்படி நிக்க வச்சு பேசுற. சரி பாய் போறேன், பத்தினே பேசு. என்ன பார்த்தா படுக்க இடம் இல்லாம தூங்க வந்த மாதிரி இருக்கா? உன் கட்டை பையெல்லாம் பார்த்தா 10 நாள் தங்க வந்த மாதிரி இருக்கு. மாப்பிள, சும்மா விளையாடுங்க மாமா. உட்கார மாமா. நாயா எவ்வளவு கலாச்சாரம் உட்கார்ற? டேய், என்னடா பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்து அசிங்க பத்திரியா? ஓ அதுவே உனக்கு இப்பதான் தெரியுதா? ஏண்டா உன் பொண்ணை எனக்கு குடுறானா எவனுக்கோ குடுத்துட்டு பத்திரிக்கை எடுத்து என்கிட்டே குடுக்குற நீ? மாப்பிள, நீ வேலை வெட்டிக்கு போகாம ஊர் சுத்தி நிக்கிற. ஆனா நான் பார்த்த மாப்பிள, பிஇ முடிச்சுட்டு துபாயில கேமல் வேஸ்ட் கிளீனிங்னு ஒரு பெரிய கம்பெனில வேலை பாக்குறாராம். நான் அது கம்பெனியா? டேய் கேமல்னா ஒட்டகண்டா ஒஞ்ச முக்கா. என்ன மாப்பிள சொல்ற? உன் மாப்பிள பிஇ முடிச்சுட்டு ஒட்டக சாணி அல்றான்டா. பொங்கல் லீவுக்கு போதுன்னு கட்டை பை ஃபுல்லா எடுத்துன்னு வருவான். குடும்பமா சேர்ந்து தேய்ச்சின்னு மொட்டை மாடல தூங்குங்க. மாப்பிள, ஒட்டகம் சாணி போடுமா புழுக்க போடுமா? இப்பதான் ரொம்ப முக்கியம். போடா அதான் சொல்ற போறேன். உங்க வீட்டுக்கு அரக்கணா மாமா வேணும். நீங்க என்ன பாத்துருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்க நம்ம ஊரு பக்கமே வரது கிடையாது. நம்ம வீட்டுல விசேஷம், அதான் அழைப்பு கொடுக்கலான்னு வந்திருக்கேன். மச்சான் எங்க? பக்கத்துல கடைக்கு போயிருக்காரு, இதோ வந்துருவாரு. சரி சரி சரி. காஃபி குடிங்க. நாடி காப்பி இது பால்ல போட்டியா இல்ல கஞ்சி தள்ள போட்டேடி? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐயோ அம்மா, சாரிமா, மூஞ்சில வர துப்பிட்டேன். கோவம் வந்தா இப்படிதாம்மா கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏய் யாரா நீ? அவன் என் பையன். பையனா? என்னடா இது மூஞ்சோ முடியும்? என் மச்சான் பிரான விட்டு வச்சுக்கிறாரு. உன்னெல்லாம் செருப்பா லட்சி வளர்க்கணும்டா. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதப்பா, மாத்திக்கோ. நீ யாரா? நீ யாரா? யாரா? இவர்தாங்க என் புருஷன். இது மாணிக்கம் வீடு தானே? மோனிக்கம் வீடு இது இல்ல, மோனிக்கம் வீடு மேல, இது லாரன்ஸ் வீடு. லாரன்ஸ் வீடா? சரிம்மா, அட்ரஸ் மாறி வேண்டாம், நான் கிளம்புறேன். ஏங்க என் மூஞ்சில காப்பி துப்பிட்டாங்க, அவன புடி. இந்த மாதிரி தொடர்ந்து காமெடி வீடியோ பார்க்க நம்ம வெயிட் அண்ட் ஸ்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.